Today we are going to make this terrarium and also இதை step by step simple எப்படி make பண்ணுறதுன்னு scratchலேருந்து பார்க்க போகிறோம் and it's completely beginner friendly so anyone can try this. The first most important layer பார்த்தீங்கன்னா drainage layer. இதில் clay balls, lava rocks, இல்லை lava chips, இல்லை natural stones கூட யூஸ் பண்ணலாம். இது எக்ஸஸான வாட்டர் வந்து செட்டில் ஆகிறதுக்கும் உங்கள் ரூட்ஸ் வந்து ராட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் தி ஹெல்தி டெரேரியம். செகண்ட் லேயர் இஸ் ஆக்டிவேட்டட் கார்பன். இது ஒரு நேச்சுரல் ஃபில்டர் மாதிரி டாக்ஸின்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணவும் ஸ்மெல்லை கண்ட்ரோல் பண்ணவும் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் வெரி ஹெல்தி. ரொம்ப தின்னான லேயர் யூஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் நெட். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் பட் யூஸ்ஃபுல். உங்கள் சாயில் வந்து கீழே இருக்க ட்ரைனேஜ் லேயரோட மிக்ஸ் ஆகாமல் இது தடுக்கும். உங்களுக்கு மெஷ் நெட் எதுவும் கிடைக்கலன்னா நீங்கள் காட்டன் துணி கூட யூஸ் பண்ணலாம். தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் சாயில் மிக்ஸ். பிகினராக இருக்கவங்க கோகோபிட் பெர்லைட் வெர்மி கம்போஸ்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும். உங்களால் முடிஞ்சால் அக்வா சாயில்ஸ், ஸ்பாக்னம் மாஸ் அண்ட் கோர்பாக்கும் ஆட் பண்ணுங்கள். நம்மளோட டார்கெட் சாயில் ரொம்ப லைட்டாக, ஏரியா, வெல் ட்ரைனிங்காக இருக்கணும். லைவ் பிளான்ஸ்னு வரப்போ நிறைய ஆப்ஷன் இருக்குது பட் எல்லாமே காஸ்ட்லி. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அஃபோர்டபுள், ஈஸி அண்ட் ஹார்டி. ஸோ இதிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்படி தான் நம்மளோட செட்டப் அரேஞ்ச்மெண்ட் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். க்ளோஸ் ஜார் நல்ல ஜாராக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் இப்போ பார்த்தீங்க இல்லையா, க்ளே பால்ஸ், ஆக்டிவேட்டட் கார்பன் அண்ட் சாயில் மிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஸ்டோன்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஸோ லாவா ராக்ஸ் இல்லை சேது ராக்ஸ் யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி கிறிஸ்மஸ் தீமில் சாண்டா வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான டாய்ஸை நான் வாங்கிட்டேன். ஷீட் மாஸ் நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் இதுக்கான பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா செலஜினிலா வெரைட்டிஸ் நான் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபிட்டோனியா வெரைட்டிஸ் அண்ட் ஃபிகஸ் புமிலா இது எல்லாத்தையுமே நான் சின்ன கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பேசிக்காக பிகினராக இருக்கவங்க இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிளான்ஸ் உங்களுக்கு ஹார்டியாகவும் இருக்கும் அண்ட் ப்ரைஸும் மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? க்ளே பால்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே ஆக்டிவேட்டட் கார்பன் லேயர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் ஃபில்டர் நெட் யூஸ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். அதுக்கு மேலே நான் டேரெக்டாக சாயில் மிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட்டன் பண்ணணும். ஸோ நீங்கள் தேவைப்பட்ட வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக செட் ஆக ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதுக்கு மேலே நான் ஷீட் மாஸை ப்ராப்பராக கட் பண்ணி அந்த ஷேப்க்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். சாயிலுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். அது உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. ஸோ நான் சாண்டாவை அந்த சேரில் க்ளூ பண்ணிவிட்டு பிளான்ஸை வந்து பேக்ரவுண்டில் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள். சாண்டாவுக்கும் டீருக்கும் ஒரு கனெக்ட்காக ஒரு ரோப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் பார்க்க நேச்சுரலாக இருக்கும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் நம்மளோட சிம்பிள் பிகினர் ஃப்ரெண்ட்லி செட்டப். நான் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன். ஆனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ அவ்வளோ ஈஸியாக இருக்காது. இட் வில் டெஃபினெட்லி டெஸ்ட் யுவர் பேஷன்ஸ். நீங்கள் நிறைய இடத்துல உங்களோட பொறுமையாக இழக்க நேரிடும். பட் டெஃபினெட்லி வில் என்ஜாய் த ப்ராசஸ். இதை மேக் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது கம்ப்ளீட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு செட்டப். அஃபோர்டபுளாக, காஸ்ட் சேவிங்காக, ஹார்டியான பிளான்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்கள் சூப்பராக காம்ப்ளிகேட்டடாக பண்ணலாம். இதை பண்ணதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணுங்கள். மேக்கிங் கண்டென்ட் லைக் திஸ் டேக்ஸ் டைம் அண்ட் எஃபர்ட். ஏன்னா 5 million பீப்புளுக்கு மேலே வீடியோ பார்க்குறீங்க. அதில் 1% பீப்புள் கூட ஃபாலோ பண்ணுறதில்ல. இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், ப்ளீஸ் கன்சிடர் ஃபாலோயிங் மீ. இந்த மாதிரி இன்னும் குவாலிட்டியான நல்ல கண்டென்ட் போஸ்ட் பண்ணி எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.